ஸோ எல்லாத்துக்கும் குட் ஈவினிங்ப்பா. எஸ், என்னோட வாய்ஸ் வந்து உங்களுக்கு கிளியரா கேக்குது தானே? எஸ், செக் பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங். எல்லாத்துக்கும் குட் ஈவினிங், குட் ஈவினிங். வந்தாச்சா நம்ம தேர்வர்கள் எல்லாரும் வந்தாச்சா? தேர்வுக்கு ஆல்ரெடி நீங்க 7th ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. படிக்காத அந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இன்னைக்கு கிளாஸ் போட்டிருந்தேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சாப்பா? யாரெல்லாம் பார்த்துருந்தீங்க? யாரெல்லாம் பயன்படுத்துனீங்க? அது தொடர்ச்சியா கண்டினியூ பண்ணுவோமா இல்ல வேணாமா? டெஸ்ட் மட்டும் வைக்கலாமா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இன்னைக்கு காலைல வந்து நம்ம டெல்லி சுல்தானியம் வந்து நடத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஓகே, அதை வந்து ஒரு ஒன்லைனரா எடுத்து அதை வந்து நம்ம கிளாஸ் வடிவத்துல போட்டிருந்தோம். உங்களுக்கு பயனுள்ள வகையில இருந்துச்சா? அதை கன்டினியூ பண்ணுமா வேண்டாமா? கன்டினியூ பண்ணலாம் இல்லையா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, யாருமே நோ சொல்லல, எல்லாருமே கன்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ரைட்டுப்பா, தேர்வுக்குள்ள போயிடலாமா? சூப்பர். ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பா. எஸ் எஸ் எஸ். ரைட், சூப்பர். அப்போ உங்களுக்கு கண்டினியூ பண்ணிடலாம். ரைட்டா? யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற பட்சத்துல நம்ம கண்டினியூ பண்ணணும். யாருக்குமே யூஸ்ஃபுல்லா இல்லைன்னா அது எதற்கு நம்ம வேஸ்டா டைம் எடுத்து இது பண்ணிக்கிட்டு. ரைட்டா? சூப்பர். ரைட், தேர்வுக்குள்ள போயிடலாம். மொத்தம் வந்து 180 வினாக்கள். சார் 180 வினாக்கள் நம்ம இப்ப பார்க்க போறோமான்னு கேட்டா இல்ல. இதுல இன்னைக்கு வந்து நம்ம 75 வினாக்கள் பார்க்க வருவோம். அடுத்து உங்களுக்கு 11th எப்ப நாளை கொடுத்துருக்கேன்னா அன்னைக்கு வந்து 105 வினாக்கள் வந்து பார்க்க போறோம். 11th இருக்கக்கூடிய டெல்லி சுல்தானையும் பார்க்க போறோம். ரைட்டாப்பா? ரைட், இன்னைக்கு வந்து 75 வினாக்கள் பார்க்க போறோம். ரைட், பார்க்கலாம். சூப்பர். முதல் கேள்வின்றது பாருங்க, இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சி யாரால் நிறுவப்பட்டது? இதுலயும் சரி, நான் கிளாஸ்லயும் முதல்ல எடுத்தோன்னா அதை தான் வச்சிருப்பேன். ரைட்டா? இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சி யாரால் நிறுவப்பட்டது? கொஸ்டின்லாம் ஆன்சர்லாம் பறக்கணும். ரைட்டா? இதெல்லாம் ஈஸியான ஒண்ணுதான். 8th 9th 10th வரைக்குமே பறக்கணும். 11th 12th தான் யோசிக்கணும். சூப்பர். யாரால் இது பண்ணப்பட்டது? முகமது கோரி அவர்களால் நிறுவப்பட்டது. ஓகே, முகமது கோரி அவர்களால் நிறுவப்பட்டது. கிட்டத்தட்ட 11ல இருந்து 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நிறுவப்பட்டிருக்கும். சூப்பர். அடுத்து, குத்புதீன் எந்த நகரை தலைநகராக கொண்டு ஆட்சி தொடங்கினார்? குத்புதீன் ஐபக் எந்த நகரை தலைநகராக கொண்டு ஆட்சி தொடங்கினார்? குத்புதீன் ஐபக் எந்த நகரை தலைநகராக கொண்டு ஆட்சியை தொடங்கினார்? சூப்பர். தொடக்க காலத்துல லாகூரை கொண்டு ஆட்சி தொடங்கி இருப்பார். அதுல இருந்து எங்க மாற்றப்பட்டிருக்கும்? டெல்லி வந்து மாற்றப்பட்டிருக்கும். கடைசி அரசர் வந்து லோடி வந்து எந்த இடத்துல அந்த தலைநகரத்தை மாத்திருப்பாரு? லாகூர் டு டெல்லி, டெல்லி டு ஊடையில முகமது பின் துக்ளக் வந்து என்ன பண்ணிருப்பாரு? ஊடையில பிரச்சனை பண்ணி தௌலதாபாத் ஆரம்பிக்கணும்னு போவாரு. பட் அது பண்ண மாட்டாரு. ரைட்டா? சூப்பர். கடைசியா வந்து எங்க வந்திருக்கும்? சூப்பர். கடைசியா தலைநகரம் வந்து ஆக்ராவில் வந்திருக்கும். எங்க வந்திருக்கும்? ஆக்ராவில் வந்திருக்கும். இந்த 3 நகரத்தையும் நான் வச்சுக்கோங்க. சூப்பர். இன்னைக்கு காலையில நான் ஷார்ட்கட்ல சொன்னேன். 3வது என்ன பாருங்கப்பா, கீழே கங்கை சமவெளியை பீகார் வங்காளம் கைப்பற்றும் பொறுப்பை குத்புதீன் ஐபக் யாரிடம் ஒப்படைத்தார்? கீழே கங்கை சமவெளியை, அதாவது பீகார் வங்காளம் ஆகிய பகுதிகளை கைப்பற்றும் பொறுப்பை குத்புதீன் ஐபக் யாரிடம் ஒப்படைத்தார்? யாரிடம் ஒப்படைத்தார்? அவர் தான் போயிட்டு என்ன பண்ணாரு? நாலந்தா பல்கலைக்கழகத்தை அடிச்சு தரமட்டம் ஆக்கிட்டார், தீக்கிரை ஆக்கிட்டார். ரைட்டா? ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் இன் இந்தியா, இன் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லலாம். என்னது? நாலந்தா யூனிவர்சிட்டி. ஸோ அது யாரால் போகப்பட்டது? பக்தியார் கில்ஜி. யாருப்பா? பக்தியார் கில்ஜி. சூப்பர். 4வது, இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதி என கருதப்படுவது எது? இன்னைக்கு காலையில் இதையும் சொன்னேன். இந்தியாவின் மிக பழமையான மசூதி. முதல் மசூதியான்னு கேட்டா இல்ல. முதல் மசூதிலாம் இங்க இஸ்லாம் ஆட்சி தொடங்குவதற்கு முன்பே 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டுகள்ல வந்து கேரளால வந்து தொடங்கப்பட்டுச்சாப்பா. கேரளால அப்ப அரேபியர்கள் இருந்தாங்க. அரேபியர்கள் வணிகம் செய்யறதுக்கு வருவாங்களாம். ஸோ அப்ப 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டுல எங்க இருந்தான்? கேரளால இருந்துச்சான் மசூதி வந்து இருந்துச்சான். ஸோ அவங்க வந்து இங்க இஸ்லாம்ஸ் இல்ல, பட் என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய அரேபியர்கள் இங்க வந்துட்டு தங்குவதற்காக மசூதி டைப்ல ஒண்ணு வச்சிருந்தாங்களா. தெரிஞ்சுக்கோங்க. இதற்கான ஆன்சர் குவத்துல் இஸ்லாம். இது எங்கப்பா இருக்கு? எந்த இடத்துல இருக்கு குவத்துல் இஸ்லாம்? குவத்துல் இஸ்லாம் மசூதி எங்க இருக்கு? குவத்துல் இஸ்லாம் மசூதி எங்க இருக்கு? பழமையான மசூதி. ஓகே, எங்க இருக்கு? சூப்பர். எங்க இருக்கு? டெல்லியில இருக்கு. குவத்துல் இஸ்லாம் எங்க இருக்கு? டெல்லியில இருக்கு. சூப்பர். டெல்லியில இருக்கு. 5வது வினா பாருங்கப்பா, போலோ விளையாட்டின் போது குதிரையிலிருந்து தவறி விழுந்ததில் படுகாயமடைந்து இறந்த அரசர் யார்? போலோ விளையாட்டின் போது குதிரையிலிருந்து தவறி விழுந்து படுகாயமடைந்து இறந்த அரசர் யார்? சூப்பர். போலோ விளையாட்டுனா 2 குதிரை வீரர்கள் ஒன்றுக்கொன்று மோதும் வகையில வந்து நின்றுக்குவாங்க. கையில இது வச்சிருப்பாங்க, பெரிய ஈட்டி.
அதை வந்து நீங்க நிறைய கார்ட்டூன்ஸ்ல பாத்தீங்கன்னா இருக்கும். டாம் அண்ட் ஜெர்ரில கூட சின்ன வயசுல பார்த்திருப்பீங்க. அவர் இருவரும் வந்து என்ன பண்ணுவாங்க, மோதுவாங்க. யார் வந்து கீழே விழுகிறாங்களோ அவங்க தான் வந்து தோல்வியாளர். ரைட்டா? சூப்பர். யார் இறந்தது? முதல் அரசரான குத்புதீன் ஐபக்கே இறந்தார். சூப்பர். 6வது வினா பாருங்க. யாருடைய ஆட்சியின் போது மங்கோலியர்கள் செங்கிஸ்கான் தலைமையில் இந்தியாவின் எல்லை பகுதிகளை அச்சுறுத்தினர்? யாருடைய ஆட்சியின் போது மங்கோலியர்கள் செங்கிஸ்கான் தலைமையில இந்தியாவின் மீது அச்சுறுத்தினர்? எஸ், சௌகான். எஸ், சூப்பர். சௌகான் அப்படின்றது இருக்கும். சூப்பர். 1210. ஆமா, 1206ல வருவாரு. 10ல வந்து என்ன பண்ணிருவாரு, இறந்துருவாரு. பார்த்தோம் இல்லையா? 1206 to 1210. சூப்பர். யாருடைய ஆட்சி பகுதியில செங்கிஸ்கான் தலைமையில இந்தியாவின் ஆட்சி எல்லை பகுதிகளை அச்சுறுத்தினாங்க? யாருடைய பகுதியில, யாருடைய தலைமைன்னு பாத்தீங்கன்னா இல்துமிஸ் அவர்களுடைய தலைமையில. ரைட்டா? சோ அப்பதான் அங்க இருந்து அந்த ஒரு ஆள் வருவார் இல்லையா, ஒருவார் வந்து இங்க இந்த குவாரிஜம் ஷா வந்து கேள்வி இது கேட்பாரு, சப்போர்ட் கேட்பாரு, இவர் கொடுக்க மாட்டேன்னு வரல அந்த இது. சூப்பர். சகல்கானி அல்லது 40 மன்னர் குழு யாரால் உருவாக்கப்பட்டது? சகல்கானி அல்லது 40 மன்னர் குழு. சூப்பர். கொண்டு வந்தது இல்துமிஸ், அழித்தது பால்பன். சூப்பர்ப்பா. சூப்பர். அப்படியே ரிவிஷன் பண்ற மாதிரி இப்படிதான் நான் உங்களை போட சொல்றேன். இதை வந்து நீங்க ரிவிஷன் டெஸ்டா யூஸ் பண்ணிக்கணும். எப்படி யூஸ் பண்ணிக்கணும்? ரிவிஷன் டெஸ்டா யூஸ் பண்ணீங்கன்னா பயனுள்ள வகையில் இருக்கும். சூப்பர். சகல்கானியும் 40 மன்மரையும் கொண்டு வந்தது யாரு? நம்முடைய இல்துமிஸ் கொண்டு வந்தாரு. முடித்தது யாரு? பால்பன் முடித்தாரு. யாரு? பால்பன் முடித்தாரு. இவங்க யாருக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்தாங்க? 40 மன்மர் ரஷ்யாவுக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்தாங்க. சுல்தானியா ரஷ்யாவுக்கு. பால்பனுக்கு குடைச்சல் கொடுப்பாங்க, ஆனா அவர் ஆரம்பத்திலே அழிச்சிருவார். சூப்பர். 8வது என்ன பண்ணுப்பா. குதுப் மினாரின் கட்டுமான பணிகளை தொடங்கியவர் யார்? எஸ், துருக்கியர்கள் குழு. ஆமா, உயர்மட்ட துருக்கியர்கள் குழு அவங்க. ரைட்டா? உலகத்திலே வந்து இஸ்லாம் வந்து மொத்தமா ஒரு சில குறிப்புகள் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இஸ்லாம்ல வந்து மொத்தம் 100% இருக்காங்கன்னா அதுல 2 பிரிவினர் இருப்பாங்க. ஓகேவா? இப்பயும் நான் சொல்றேன். ஓகே, ஒன்னு சியா பிரிவினர், ஒன்னு சன்னி பிரிவினர். ஓகே, ஒன்னு சியா பிரிவினர், ஒன்னு சன்னி பிரிவினர். இதுலயும் 2 வகை இருக்கும். ஒன்னு யாருன்னு பாத்தீங்கன்னா அரேப்ஸ் என்ன சொல்லுவாங்க, அரேபியர்கள் என்ன சொல்லுவாங்க, நாங்க தான் வந்து பியூர் இஸ்லாம், இங்க இருந்து தான் வந்து முகமது நபி பரவுனாரு, கொண்டு போனாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் யாருன்னா துருக்கி. ரைட்டா? ஆட்டோமனிய துருக்கி பேரரசு. அவங்க என்ன சொல்லுவாங்க, என்னதான் அரேபியால இருந்து நம்மளுடைய ப்ராஃபட் முகமது வந்தாலும் அதான் எல்லா பக்கமும் இஸ்லாம் கொண்டு போனது நாங்க துருக்கியர்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அதனாலதான் துருக்கியர்களுக்கும் அரேபியர்களுக்கும் எப்பவுமே சண்டை நடந்துகிட்டே இருக்கும். ரைட்டா? சோ அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது OAC அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன். மொத்தம் 56 நாடுகள் வந்து இஸ்லாமிக் நேஷன்ஸ் இருக்கு. அதனுடைய ஹெட் யாருன்னா அரேபியா. பட் அந்த இடத்துக்கு துருக்கி வரணும்ன்றது ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? சூப்பர். இல்துமிஷின் திறமை வாய்ந்த மகன் யாருப்பா? இது பார்த்தோமா? குதுப் மினாரின் கட்டுமான பணிகளை தொடங்கியவர் குத்புதீன் ஐபக். அதை முடித்து வைத்தவர். சூப்பர்ப்பா. அதை முடித்து வைத்தவர் இல்துமிஷ். அதை சீரமைப்பு செய்தவர், ஓகே, மறுசீரமைப்பு செய்தவர் நம்முடைய ஃபெரஷா துக்ளக். சூப்பர்ப்பா. இல்துமிஷினுடைய திறமை வாய்ந்த மகன் யார்? அதுக்கு முன்னாடி குத்புதீன் ஐபக்கினுடைய மகன் யாரு? திறமை வாய்ந்தவர்னு சொல்ல முடியாது. திறமை வாய்ந்தவரா இருந்தா என்ன பண்ணிருக்கணும், அவரே வந்து ஆட்சி ஏறி இருக்கணும். ஆனா அவர் ஆட்சி ஏறல. சூப்பர். இல்துமிஷனுடைய திறமை வாய்ந்த மகன் யார்? ருக்குருதீன் ஃபிரோஷ். குத்புதீன் ஐபக்கினுடைய திறமை வாய்ந்த மகன் யார்? ஆரம் ஷா. குத்புதீன் ஐபக்னு வந்தா ஆரம் ஷா. ஓகேவா? ருக்குருதீன் ஃபிரோஷ் வந்து இல்துமிஷனுடைய மகன். ரைட்டா? சூப்பர்ப்பா. அடுத்து 10வது என்ன பாருங்க. ரஷ்யா தனது தனி உதவியாளராக நியமித்த ஜலாலுதீன் யாகூத் எந்த நாட்டை சேர்ந்தவர்? சுல்தானியா ரஷ்யா வந்து தனி உதவியாளராக பர்சனல் அசிஸ்டண்டா சேர்த்துக்கிட்ட ஜலாலுதீன் யாகூத். ரைட்டா? எந்த நாட்டை சேர்ந்தவர்? சூப்பர். அவர் ஒரு எத்தியோப்பிய அடிமை. சூப்பர். 11வது என்ன பாருங்க. 40 மன்மர் என்று அறியப்பட்ட துருக்கிய பிரபுக்கள் குழுவை ஒழித்தவர் யார்? ஆரம்பித்தவர் ஆல்ரெடி பார்த்தோம். ஆரம்பித்தவர் யார்? இல்துமிஸ். அதை ஒழித்தவர் யார்? அதை ஒழித்தவர் யார்? சூப்பர். யார்? பால்பன். யார் ஒழித்திருப்பா? பால்பன். 12. பால்பனுக்கு எதிராக கலகம் செய்த வங்காள ஆளுநர் யார்? இன்னைக்கால வந்து ஷார்ட்கட்ல சொல்லியிருப்பேன், வங்காள ஆளுநர். ரைட்டா? அடுத்து காராவினுடைய ஆளுநர், அடுத்து சிர்கந்தின் ஆளுநர், எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். ஷார்ட்கட்ல படிச்சவங்களுக்கு ஈஸியா எடுத்திருக்கலாம். சூப்பர்ப்பா. பால்பனுக்கு எதிராக கலகம் செய்த வங்காள ஆளுநர் யார்? துக்ரில் கான். யார்? வங்காள ஆளுநர் துக்ரில் கான். காராவினுடைய ஆளுநர் நம்மளுடைய அலாவுதீன் கில்ஜி. சிர்கந்தினுடைய ஆளுநர் அது என்ன சொன்னேன், பசீனாவது சொன்னேன்னா, அப்ப பக்லுலோடி சிர்கந்தினுடைய ஆளுநரா இருப்பாரு.
அதே மாதிரி பக்லுல் லோடிக்கு அவருடைய பையன் யாரு? சிக்கந்தர் லோடி. இதை ஷார்ட்கட்ல சொல்லியிருந்தேன். சூப்பர். 13வது நான் பாருங்கப்பா. மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் என்னும் உறுதிமொழியை பால்பன் யாரிடமிருந்து பெற்றார்? மங்கோலியர்கள் வந்து சட்லஜ் நதியை தாண்டி நாங்க வரமாட்டோம், வந்து இந்தியாவை அட்டாக் பண்ண மாட்டோம், அட்டாக் பண்ண மாட்டோம் அப்படின்னு யார்கிட்ட இருந்து உறுதி கடிதத்தை பெற்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குலகு கான்ட்ட இருந்து பெற்றிருப்பார். யார்கிட்ட இருந்து பெற்றார்? குலகு கான்ட்ட இருந்து பெற்றார். சூப்பர்ப்பா. 14 பால்பன் ஆதரித்த பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞர் யார்? பால்பன் ஆதரித்த பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞர் யார்? பால்பன் ஆதரித்த பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அமீர் குஸ்ரு. யாரு? அமீர் குஸ்ரு. இந்தியாவின் கிளி என்று அறியப்பட்டவர் அமீர் குஸ்ரு. சூப்பர்ப்பா. அடுத்து 15 ஜலாலுதீன் ஆட்சியின் போது மேற்கொள்ளப்பட்ட படையெடுப்புகளுக்கு தலைமை தாங்கியவர் யார்? சூப்பர். 9 வானங்கள் அப்படின்ற ஒரு நூல், இந்திய கிளி என்று அறியப்பட்டவர். சூப்பர். அமீர் குஸ்ரு. ரைட். ஜலாலுதீன் ஆட்சியின் போது மேற்கொள்ளப்பட்ட படையெடுப்புகளுக்கு தலைமை தாங்கியவர் யார்? ஜலாலுதீன் கில்ஜிப்பா, அலாவுதீன் கில்ஜி இல்ல. ஓகே, சில பேர் மாத்தி போடுறீங்க. ஜலாலுதீன் கில்ஜி. சூப்பர். எல்லாரும் வந்து என்ன போடுறீங்கன்னா மாலிக் கஃபூர்னு போடுறீங்க. அலாவுதீன் கில்ஜிக்கு தான் மாலிக் கஃபூர். ரைட்டா? ஜலாலுதீன் கில்ஜியின் படையெடுப்புகளுக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டு போனவர் அவருடைய அண்ணன் பையனான அலாவுதீன் கில்ஜி. ரைட்டா? ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா மருமகன் இருக்கும். மருமகன்றதும் அந்த காலத்துல பெரியப்பா பசங்களை சித்தப்பா பசங்களை வந்து அரேபியர்கள் கல்யாணம் பண்ணிக்குவாங்களாம். ஓகே, இது 13ஆம் 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தொடர்ந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அதனால அண்ணன் பையனும் வச்சுக்கலாம், மருமகன்னு வச்சுக்கலாம். சூப்பர். 16 தேவகிரி யாதவரசர் ராமச்சந்திரனை தோற்கடித்த டெல்லி சுல்தான் யார்? ஓகே, இதுக்கும் ஷார்ட்கட் சொன்னேன். ராமச்சந்திரன், பிரதாப் ருத்ரன் 2 பேர் வருவாங்க. இதுல எப்படி சார் ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க? ராமச்சந்திரன் எப்படி சார் அதை கண்டுபிடிக்கணும்னா, சந்திரன்னா அலாவுதீன்றது அர்த்தம். ஓகே, அரபிக்ல அலாவுதீனா என்ன? கிங்கு, சந்திரன் அப்படின்னு நிறைய பேர்கள் இருக்கு. அப்ப அலாவுதீன்னா சந்திரன். ரைட்டா? அப்ப அலாவுதீன் யாரு? ராமச்சந்திரனை போய் தோற்கடிச்சு பண்ணிருப்பார். ரைட். சூப்பர். 17 மாலிக் கஃபூர் தென்பகுதியை நோக்கி படையெடுக்க தொடங்கிய ஆண்டு எப்போது? மாலிக் கஃபூர் தென்பகுதியை நோக்கி படையெடுத்து தொடங்கிய ஆண்டு எப்போது? சூப்பர். எப்போ வருவாரு? 1310 வருவார். எப்போ? 1310. சித்தூர் சூறையாடல் கேட்கலாம்னு நினைச்சேன், பட் இங்கே இருக்கு பாருங்க. சூப்பர். 18வது நான் பாருங்க. தவறான இணையை தேர்ந்தெடு. தேவகிரிக்கு யாரு? துவாரசமுத்திரத்துக்கு யாரு? வாராங்கலுக்கு யாரு? மதுரைக்கு யாரு? சூப்பர். மதுரை படையெடுப்புலாம் நடந்திருக்கும் இல்லையா? மதுரை வீரபாண்டியன் சுந்தரபாண்டியனுக்கு இடையே நடந்திருக்கும் இல்லையா? சூப்பர். தேவகிரியை சேர்ந்த யாதவர்கள், தேவகிரியை சேர்ந்த யாதர்கள். அடுத்து துவாரசமுத்திரத்துக்கு சேர்ந்த ஹொய்சாளர்கள். வாராங்கல், வாரான காகிதர். ரைட்டா? வாராங்கலை சேர்ந்த காகிதியர்கள் அப்படின்னு வரணும். மதுரை சேர்ந்த பாண்டியர்கள். கரெக்ட். அப்ப இதுல எது தவறான இணை? சி. சூப்பர். 19 சித்தூர் சூறையாடல் எந்த ஆண்டு நடைபெற்றது? சித்தூர் சூறையாடல் எந்த ஆண்டு நடைபெற்றது? சூப்பர். எந்த ஆண்டு நடைபெற்றது? 1303. எந்த ஆண்டு நடைபெற்றது? 1303ல நடைபெற்றது. ராணா ரத்தன் சிங், ஜவஹர் முறை. அதற்கு ஒரு படத்தை உங்களை பார்க்க சொன்னேன் இல்லையா? என்ன படம்? பத்மாவத். ஓகேவா? ஸோ நீங்க எங்கேயாவது டிராவல்ல இருக்கீங்கன்னா பத்மாவத்தை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் இதெல்லாம். ரைட்டா? தமிழ்லயே இருக்கும், நீங்க அதை பார்த்துக்கோங்க. அது முழுக்கவே அந்த சித்தூர் சூறையாடல் தான் இருக்கும். அடுத்து 20வது நான் பாருங்கப்பா. அலாவுதீன் கில்ஜி வரிகளை வசூல் செய்யும் பணியை யாரிடம் ஒப்படைத்தார்? அலாவுதீன் கில்ஜி வரிகளை வசூல் செய்யும் பணியை யாரிடம் ஒப்படைத்தார்? சூப்பர். யாரிடம் ஒப்படைத்தார்? ராணுவ அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார். யாரிடம் ஒப்படைத்தார்? ராணுவ அதிகாரியிடம் ஒப்படைத்தார். அவர்களுக்கு நிலமும் குதிரையும் வழங்கப்பட்டது. நிலமும் குதிரையும் வழங்கப்பட்டது. புத்தகத்துல நிலம் மட்டும் இருக்கும். அதனுடைய பேர் என்னதுன்னா இக்தா. நிலம் வழங்கும் முறைக்கு பேர் என்னது? இக்தா. ரைட்டா? அவங்க அழைக்கப்படுறவங்க இக்தார்கள் அல்லது முக்தி. இக்தார்கள் அல்லது முக்தி என அழைக்கப்பட்டனர். சூப்பர்ப்பா. 21 கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தவர் யார்? கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தவர் யார்? ஓகே, உணவு தானியத்தை கொள்முதலா எனக்கு நீங்க டாக்ஸ் கட்ட வேணாம், நான் என்ன எடுத்துக்கிறேன்? உணவுகளை எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. ரைட்டா? சூப்பர். அப்படி பண்ணவர் யாரு? நம்மளுடைய அலாவுதீன் கில்ஜி. ரைட்டா? உங்களுக்கான கேள்வி, இந்த உணவு தானிய கொள்முதலை தவிர்த்து அதற்கு பதிலாக காசே கேட்டாரு. காசுன்னு என்னது தமிழ்ல?
காசுனா உங்ககிட்ட அந்த ஒரு அமௌண்ட்டே கேட்டாரு. யாருப்பா அவரு? அது யாரு? எனிஒன்? அது யாரு? சூப்பர். யாரு? முகமது பின் துக்ளக். ஓகே, அதுதான் அவருடைய பிரச்சனைகள்ல ஒண்ணாயிரும். இவர் காசு இல்லனாலும் பரவாயில்ல, உங்களுடைய 16ல ஒரு பங்கு எனக்கு குடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாரு. அவர் என்ன பண்ணுவாரு? எனக்கு அதெல்லாம் வேணாம். என்ன பண்ணணும்? எனக்கு மொத்தமா காசா குடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாரு. சூப்பர். 22 துக்ளக் அரச வம்ச ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? துக்ளக் அரச வம்ச ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? முரண்பாடுகளின் மொத்த உருவம். ஆமா, இந்தியாவின் டிஃபெக்ட் மேன், குறைபாடுள்ள ஒரு மனிதர். எது பண்ணாலும் ஒன்னும் அது நடக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர். சூப்பர். துக்ளக் அரச வம்ச ஆட்சியை அடிக்கல் நாட்டியவர் யார்? சூப்பர். யார்? கியாசுதீன் துக்ளக். 23 ஜூனா கான் என்னும் இயற்பெயர் கொண்டவர் யார்? ஜூனா கான் என்னும் இயற்பெயர் கொண்டவர் யார்? சூப்பர். ஜூனா கான் என்னும் இயற்பெயர் கொண்டவர். ஜூனா கான் என்னும் இயற்பெயர் கொண்டவர் யார்? முகமது பின் துக்ளக். ரைட்டா? தேவகிரியின் பெயரை தௌலதாபாத் என மாற்றியவர் யார்? தேவகிரியின் பெயரை தௌலதாபாத் என மாற்றியவர் யார்? சூப்பர். தேவகிரி அப்படின்ற ஒரு பெயரை தௌலதாபாத் அப்படின்னு மாத்தினவர் யாரு? முகமது பின் துக்ளக் தான். டெல்லியில இருந்து என்ன பண்ணுவாரு? தேவகிரியில போயிட்டு கேபிட்டலை மாத்திரலாம், அங்க இருக்க தேவகிரிய தௌலதாபாத்னு மாத்திருப்பாரு. சூப்பர். 25 முகமது பின் துக்ளக் உடன் டெல்லி திரும்பிய மொரோக்கோ நாட்டு பயணி யார்? முகமது பின் துக்ளக் உடன் டெல்லி திரும்பிய மொரோக்கோ நாட்டு பயணி யார்? இந்த மாதிரி பயணியே ஒரு 10 பேர் தான்ப்பா இருக்காங்க. 6th to 12th ஹிஸ்டரி. நிக்காலா கோண்டி, அதே மாதிரி வெனிஸ் நாட்டுல இருந்து வந்திருக்கவர், அதே மாதிரி மார்க்கோ போலோ காயல்பட்டணத்துக்கு வந்தாரு, அதே மாதிரி வில்லியம் ஹாக்கின்ஸ், அந்த மாதிரி ஒரு 10 பேர் எடுத்து வச்சிருக்கேன் நான். ரைட்டா? நான் ஒரு ஷார்ட்ஸா போட்டு வர்றேன், பாத்துக்கோங்க. சூப்பர். யார் மொரோக்கோ நாட்டு பயணி? இபன் பதுதா. அவருடைய நூல் என்னதுப்பா? எனிவான்? 7th இருக்காதுன்னு நினைக்கிறேன், 11th இருக்கும். அவருடைய நூல் என்னது? அவருடைய நூல் என்னது? எனிவான்? சூப்பர். ரிக்லா. ஓகே, அவருடைய நூல் என்னது? ரிக்லா அப்படின்றது அவருடைய நூல். சூப்பர். அதை மறந்துடக்கூடாது. அல்பெர்னி. சூப்பர். அதுல ஒரு 10 பேர் எடுத்து வச்சிருக்கேன் நான், உங்களுக்கு கண்டிப்பா அதை போடுறேன். 26 நிலவரியை தானியமாக அல்லாமல், ஆல்ரெடி இதை கேட்டது. நிலவரியை தானியமாக அல்லாமல் பணமாக வரிவசூல் செய்யும் முறையை பின்பற்றியவர் யார்? தானியமே இல்லாம, ஓகே, தானியம்னா கூட ஒரு பங்கை எடுத்து கவர்மெண்ட்ட கொடுத்துடலாம். பட் இப்ப என்ன கேட்கிறாரு? எனக்கு பணமா கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. யாருக்கு கேட்கிறது? நம்முடைய முரண்பாடுகளின் மொத்த உருவமான முகமது பின் துக்ளக். 27 முகமது பின் துக்ளக் நிலவரியை உயர்த்துதன் விளைவாக விவசாயிகள் கிளர்ச்சி எங்கு நடைபெற்றது? என்ன பண்றாரு? ஆல்ரெடி பஞ்சம். ரைட்டா? ஆல்ரெடி பஞ்சம். பஞ்சத்துல என்ன பண்றாரு? ஒரு இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு என்ன பண்றாரு? நிலவரியை கூட்டுறாரு. என்ன பகுதி? தோஆப் பகுதி. தோவா பகுதின்னு என்ன சொன்னேன்? 2 நதிகள் போகுது. 2 நதிகளுக்கு இடைப்பட்ட ஒரு பகுதி இருக்கு, ஒரு நகரம் இருக்குன்னா அதுதான் என்னது? தோஆப் பகுதி. 2 நதிகளுக்கு இடைப்பட்ட நகரம் ஒரு பகுதினா அது எப்படி இருக்கும்? நல்லா செழிப்பா இருக்கும். அடுத்து 28வது என்ன பண்ணப்பா? முகமது பின் துக்ளக்கு எதிராக கிளர்ச்சி செய்து தங்களை சுதந்திர அரசுகளாக பிரகடனம் செய்து கொண்ட மாகாண ஆளுநர்கள் யார்? முகமது பின் துக்ளக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சு அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இண்டிபெண்டா தன்னை அறிவிச்சுக்கிட்டாங்க. யார் யாரு? மதுரை சுல்தானிய தனி சுல்தானியமாயிரும், முல்தான் அறிவிச்சுக்கிட்டாங்க, சிந்து அறிவிச்சுக்கிட்டாங்க, அவுத் அறிவிச்சுக்கிட்டாங்க. இதுல ஒரு சில பேர் பாமினியா போயிருவாங்க. ரைட்டா? சூப்பர். அப்ப ஆன்சர்னா அது இவை அனைத்தும். 29வது என்ன பண்ணப்ப? தக்கான பிரச்சனைகளில் தடையிட வேண்டும் என கேட்டுக்கொண்டு ஃபிரோஷா துக்ளக்கு அழைப்பு விடுத்தவர் யார்? தக்கான பிரச்சனைகளில் நீங்கள் தலையிட வேண்டும் அப்படின்னு யார கூப்பிடுறாரு? தக்கான பிரச்சனைகளில் நீங்கள் தலையிட வேண்டும் அப்படின்னு யார கூப்பிடுறாரு? சூப்பர். யாரு கூப்பிடுறா? பாமினி இளவரசர் கூப்பிடுறாரு. யாரு கூப்பிடுறா? பாமினி இளவரசர் கூப்பிடுறாரு. யார கூப்பிடுறாரு? ஃபெரஷா துக்ளக்க கூப்பிடுறாரு. ஃபெரஷா துக்ளக்க பொறுத்தளவுக்கு நீர் மேலாண்மை, அதே மாதிரி ஏழை விவசாயிகளுக்கு உதவி, ஏழை முஸ்லிம்களுக்கு உதவி, அறக்கட்டளை வச்சிருந்தாரு, வேலைவாய்ப்பு அலுவலகம் வச்சிருந்தாரு, நிறைய பார்க்கலாம். சூப்பர். அடுத்து நம்ம சொன்ன மாதிரி இந்த இருக்கு பாருங்க. ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்கான அறக்கட்டளைகளை நிறுவியவர் யார்? ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்கான அறக்கட்டளைகளை நிறுவியவர் யார்? சூப்பர். யார்? நம்முடைய ஃபெரஷா துக்ளக். யார் நிறுவினார்? நம்முடைய ஃபெரஷா துக்ளக். சூப்பர்ப்பா.
அடுத்து 31. ஃபெரோஸ் துக்ளக் நிர்மாணித்த நகரங்கள் எது? ஃபெரோஷா துக்ளக் வந்து நிர்மாணித்த நகரங்கள் எது? என்னென்ன நகரங்கள் வச்சிருந்தாரு? சோ முதல்ல ஃபிரோசாபாத்ன்றது அவரு உருவாக்குன ஒரு நகரமே. அடுத்து ஜான்பூர் ஹிசார் வந்தும் அவருடையதான், ரைட்டா? அப்ப ஃபிரோசாபூர் அவரே உருவாக்குனது ஃபிரோசாபாத்ன்றது. ஆன்சர் அது இவை அனைத்தும். ஃபெரோஷா துக்ளக்கு எதிராக கிளர்ச்சி செய்தவர் யார்? ஃபெரோஷா துக்ளக்கு எதிராக கிளர்ச்சி செய்தவர் யார்? ஃபெரோஷா துக்ளக்கு எதிராக கிளர்ச்சி செய்தவர் யார்? சூப்பர். யார் கிளர்ச்சி செய்தார்? கிசர் கான். அங்க என்ன பண்ணிடுவார்? வங்காள ஆளுநர் துக்ரில் கான் அங்க கிளர்ச்சி செய்வாரு. எங்க யார் வராரு? கிசர் கான். ஓகே, சூப்பர். அடுத்து 33. தாமர்லைன் என்று அழைக்கப்பட்ட தைமூர் இந்தியாவை எந்த ஆண்டு கொள்ளையடித்தார்? மிக முக்கியமான ஒண்ணு. தாமர்லைன் என்று அழைக்கப்பட்ட தைமூர் இந்தியாவை எந்த ஆண்டு கொள்ளையடித்தார்? சூப்பர். எந்த ஆண்டு கொள்ளையடித்தார்? 1398 கொள்ளையடித்தார். முதல்ல மிக முக்கியமா அட்டாக் பண்ண பகுதி டெல்லிக்கு அடுத்ததாக மிக பெரிய பாதிப்புக்குள்ளான பகுதி. இன்னைக்கு நான் ஷார்ட்கட்ல ஒண்ணு சொன்னேன், புத்தகத்துல இருக்குன்னு. எனிஒன் யாரா பார்க்காம சொல்லுங்க. மேபி அது கொஸ்டின் வச்சிருக்கேன்னு தெரியல, நீங்க பார்க்காம ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர்ப்பா. எந்த ஊர்? பஞ்சாப். டெல்லிக்கு அடுத்ததாக மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளான பகுதி பஞ்சாப். சூப்பர்ப்பா. 34. தைமூர் தான் கைப்பற்றிய பகுதிகளுக்கு யாரை ஆளுநராக நியமித்தார்? தைமூர் தான் கைப்பற்ற பகுதிகளுக்கு யாரை ஆளுநராக நியமித்தார்? ஆல்ரெடி யாரு கலகம் பண்ணிக்கிருக்காரு? யாரு கூட சேர்ந்து இது பண்ணிக்கிருக்காரு? யாரு? அவர் தான் கிசர் கான். ஸோ அப்ப கிசர் கானே என்ன பண்ணிட்டாரு? ஆளுநரா நியமிச்சுட்டு போயிட்டார். இவர் அடுத்து வந்து சைத வம்சத்தை தொடங்கிட்டாரு, ரைட்டா? சூப்பர். அப்ப சைத வம்சத்தை தொடங்கினது கிசர் கான். அதனுடைய கடைசி அரசர் யார்? சையது வம்சத்தின் கடைசி அரசர் யார்? சையது வம்சத்தின் கடைசி அரசர் யார்? கேம பிரியதர்ஷினி மேம் 32 டவுட்டா? இருங்க பாத்துடலாம். சூப்பர். அலாவுதீன் ஆலம் ஷா. 32ல என்னப்பா டவுட்டு? ஃபெரோஷா துக்ளக்கு எதிராக கிளர்ச்சி செய்தவர் கிஷர் கான் தானே? ஃபெரோஷா துக்ளக்கு எதிராக ஆட்சி செய்தவர் சார் கிஷர் கான் இல்லப்பா, ஃபெரோஷா துக்ளக்பா. ஓகே, அவர் துக்ளக்கு கடைசியா இருக்கவர் தான். இதுக்கு என்னப்பா ஆன்சர்? முகமது கான் தானே? முகமது கான் தான். 32 பாருங்க. 32 எல்லாரும் கவனிங்க. ஃபெரோஷா துக்ளக்கு எதிராக கிளர்ச்சி செய்தவர் கிசர் கான்லாம் அடுத்து தைமூர் கூட வந்து ஆட்சி பண்ணுவார், பிரச்சனை பண்ணுவாரு. பட் யாரு? முகமது கான், ரைட்டா? முகமது கான் தானே? முகமது கான். நான் கரெக்டா தான் சார் சொன்னேன், நீங்க கரெக்டா சொன்னீங்க. நான் ஆன்சர் சொல்றப்ப அதை கரெக்டா சொல்லலையப்பா. நான் சொல்றேன்ல, நான் ஸ்பீடா போறப்ப நீங்க தான் அது இது பண்ணணும், ரைட்டா? சூப்பர். முகமது கான் தான் கிளர்ச்சி செய்தவர், ரைட்டா? சூப்பர். அடுத்து என்ன பார்த்தோம்? 35 முடிச்சிட்டோமா? 36 பாருங்க. 1489 பக்லுல் லோடியை தொடர்ந்து சுல்தானாக ஆட்சி பொறுப்பேற்றவர் யார்? இதுக்கு ஷார்ட்கட் என்ன சொன்னேன்? பசி. ஓகே, பசி. ஈ வந்து சைலண்ட். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன? அது பக்லுல் லோடி. பக்லுல் லோடிக்கு அப்புறம் சிக்கந்தர் லோடி. சிக்கந்தர் லோடிக்கு அப்புறம் இப்ராஹிம் லோடி, ரைட்டா? இன்னொன்னு பசிக்கு என்ன சார் நான் வச்சுக்கனா? பக்லுல் லோடி எந்த இடத்தினுடைய ஆளுநராக இருந்தார்? சிர்ஹந்த். எந்த இடத்துல? சிர்ஹந்தினுடைய ஆளுநராக இருந்தார். ஓகே, இதை வந்து நான் வச்சுக்கணும். சூப்பர்ப்பா. அப்ப யாரு? சிக்கந்தர் லோடி. அடுத்து 37. குதுப் மினார், அலை தர்வாசா, குவத்துல் இசாம், மோத்தி மசூதி, இல்துமிஸ், பால்பன் ஆகியோரின் கல்லறைகள், தௌலதாபாத், ஃபெரோஷாபாத் ஆகிய இடங்களில் உள்ள கோட்டைகள் என அனைத்தும் அமைக்கப்பட்ட கலை வடிவம் என்ன? சூப்பர்ப்பா. இது வந்து எப்படி இருக்கும்? கட்டிடக்கலையானது பாரசீக வடிவத்திலும். ஓகே, புத்தகத்திலே இருக்கும் இல்லையா? கட்டிடக்கலையானது பாரசீக வடிவத்திலும், அதுல இருக்கக்கூடிய வேலைப்பாடுகள் இந்திய பாணியிலும் அமைக்கப்பட்டது. இப்படி அமைக்கப்பட்டது என்பது இந்தோ சாரசானிக். இது என்னது? இந்தோ சாரசானிக். சூப்பர்ப்பா. அடுத்து 38. டெல்லிக்கு அருகே துக்லதாபாத் என்னும் நகரை அடிக்கலை நாட்டியவர் யார்? டெல்லிக்கு அருகே இருந்தா அது துக்லதாபாத், தேவகிரில ஓபன் பண்ணா அது தௌலதாபாத். நான் வச்சுக்கோங்க. சூப்பர்ப்பா. டெல்லிக்கு அருகே துக்லதாபாத் என்னும் நகரை அடிக்கல் நாட்டியவர் யார்? சூப்பர். ஒரு சில பேருக்கு குழப்புது, ஒரு சில பேர் கரெக்டா போடுறீங்க. யார்? கியாசுதீன் துக்ளக். ஓகே, யாரு?
கியாசுதீன் துக்ளக். சூப்பர். அடுத்து 39 பாருங்க. துக்ரில் கான் என்னன்னா ஆளுநர். இதுக்கு தான் நான் ஷார்ட்கட் படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஷார்ட்கட் தெரிஞ்சுன்னா ஈஸியா இது பண்ணிருக்கலாம். ரைட்டா? இப்ப பாருங்கப்பா, ரிலேட் பண்ணி பாருங்க, ரிலேட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் துக்ரில் கான். துக்ரில் கான் எங்க? துக்ரில் கான் வங்காள ஆளுநர். ஓகேவா? பக்லுல் லோடி பசி நாவல் வச்சுக்க சொன்னா அப்ப சிர்கந்த், அப்ப 3வது இடத்துல 4 வரணும். சுல்தானியா ரஷ்யா அவர்களுடைய அடிமை ஜலாலுதீன் யாகுத் 2. அப்ப பேலன்ஸ் என்ன? அலாவுதீன் கில்ஜி காராவினுடைய ஆளுநர். 3-1-4-2 3-1-4-2 ஆன்சர் பி. ரைட்டா? சூப்பர்ப்பா. 40வது வினா பாருங்க. இதுல இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து சொல்லுங்க. யாருடைய பையன், யாருடைய கடைசி வம்சம் அப்படின்னு இருக்கு. ஈஸியா சொல்லலாம், எடுங்க. அஞ்சு 1-2-3 செக் பண்ணிருமா? செக் பண்ணிருமா? 5-1-2-3 சரி, ரைட். ஃபர்ஸ்ட் குத்புதீன் ஐபக் அவருடைய பையன் ஆரம் ஷா. ரைட்டு. அடுத்து இல்துமிஷ். இல்துமிஷனுடைய பையன் யாரு? இல்துமிஷனுடைய பையன் சூப்பர் ருக்னுதீன் ஃபெரோஷ். பால்பனு. அப்ப பால்பனுக்கு யாரு? பால்பனுக்கு ஐகுபாத் கடைசி அரசர், ஒரு வலிமை குன்றிய அரசர். அடுத்து கியாசுதீன். ஸோ கியாசுதீனை பொறுத்தளவுக்கு யாரு? 5-1-2 வந்துருச்சா? கியாசுதீனை பொறுத்தளவுக்கு அலாவுதீன். அலாவுதீனா? சரி, ரைட். அடுத்து லாஸ்டா இருக்குது பக்லுல் லோடி. பக்லுல் லோடிக்கு பையன் சிக்கந்தர் லோடி. ரைட். 5-1-2-3-4 5-1-2-3-4 சூப்பர். 5-1-2-3-4 எங்க இருக்கு? ஆன்சர் ஏ. சூப்பர். 41 கிபி 12ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் முஸ்லிம் ஆட்சியை நிறுவியவர் யார்? கிபி 12ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் முஸ்லிம் ஆட்சியை நிறுவியவர் யார்? சூப்பர். யார்? முகமது கோரி. யார் இவர்? 12ஆம் நூற்றாண்டுல வருவாரு. முதல்ல அரேபியரும் துருக்கியர்ல இருந்து யாருப்பா முதல்ல இந்தியாவிற்கு வந்த நபர்? எந்த வருடம்? அரேபியனோ அல்லது துருக்கியரோ? அரேபியனோ இல்ல துருக்கியரோ யார் முதல்ல வந்தது? அதுக்கு ஒரு ஷார்ட்கட் வேணுமா? சொல்றேன். தெரிஞ்சுன்னா விட்டுருங்க, ஷார்ட்கட்க்கு சொல்றேன். சூப்பர். யாரு? யாரு முதல்ல வந்தது? பேர் என்னது? முகமது பின் காசிம். அதெல்லாம் ஓகே. படையெடுப்புகள் மேற்கொண்டது முகமது கஜினி. சூப்பர்ப்பா. யாரு? முகமது கஜி தான் இதுக்கெல்லாம் அடிக்கல் போட்டிருப்பாரு. யாரு? முகமது கஜினி. ரைட்டா? கஜினின்றனாலே அந்த படத்தை வந்து எப்படி நான் வச்சுக்கோங்க, அதுல பாத்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மறந்துடுவோம். அது வந்தாலே பிரச்சனையா இருக்கும். அப்ப 7 ரன் ஆகுது வச்சுக்கோங்க. அது வரும்போதெல்லாம் 7.5 தான் இருக்கும். ரைட்டா? அப்ப 7-1-2. ஓகேவா? இனிமே இந்த ஷார்ட்கட் மறக்காது இல்லையா? கஜினினாலே யாரு? அந்த படத்துல பாத்தீங்கன்னா அவன் வரப்பெல்லாம் பிரச்சனையா தான் இருக்கும். 7.5 தான் நடக்கும். ரைட்டா? அப்ப 7-1-2 இனிமே இந்த ஷார்ட்கட்டை மறக்க கூடாது. ரைட்டா? சூப்பர். 12ஆம் நூற்றாண்டுல வந்தது முகமது கோரி. அவ்வளவுதான்ப்பா. 42 ஆக்ராவை நிர்மாணித்தவர் யார்? அவ்வளவுதான்ப்பா. ஷார்ட்கட்லாம் இப்படிதான்ப்பா போடணும். நீங்க ஷார்ட்கட் போட்டு மனப்பாடம் பண்ற அளவுக்கு போகக்கூடாது. ஷார்ட்கட்னா சிம்பிளா இருக்கணும். ஒரு படத்தை பார்த்தாலே ரிலேட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். ரைட்டா? ஆக்ராவை நிர்மாணித்தவர் யார்? ஆக்ராவை நிர்மாணித்தவர் யார்? ஆக்ராவுக்கு யாருப்பா கேபிட்டலை மாத்திருப்பாரு? நம்மளுடைய சிக்கந்தர் லோடி. யாரு? சிக்கந்தர் லோடி. 43 முறையான ஊதியத்திற்கு மாற்றாக இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட நிலத்தின் பெயர் என்ன? முறையான ஊதியத்திற்கு பதிலாக, ரைட்டா, ஊதியத்திற்கு பதிலாக என்ன பண்றாங்க? அவங்களுக்கு கொடுக்குறாங்க. என்னது? எங்க அத்தான். ரைட்டா? அத்தான்னு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். முகமது கஜினி. ஐயோ, இனிமே நான் அப்ப நீங்க அவரை பார்க்கும் போதெல்லாம் என்ன போயிருந்தானே வரும், சார் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஓகே, சூப்பர். ராணுவ அதிகாரிகளுக்கு பதிலாக வழங்கப்பட்ட விஷயம் என்னதுப்பா வழங்கப்பட்டுச்சு? என்னது வழங்கப்பட்டுச்சு? இவங்களை பொறுத்தளவுக்கு என்ன கொடுப்பாங்க? இக்தா தான் கொடுப்பாங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு இக்தா தான் கொடுப்பாங்க. ரைட்டா? இதே இது மன்சப்பா யாரு மாறும்னா முகல்ல வரும்போது, முகலாயர்கள் வரும்போது அது மன்சப்பா மாறும். 2 ஒரே முறை தான் கிட்டத்தட்ட. 44 டெல்லியில் உள்ள கூத்துல் இஸ்லாம் மசூதியை கட்டியவர் யார்? டெல்லியில் உள்ள கூத்துல் இஸ்லாம் மசூதியை கட்டியவர் யார்? அத்தானா என்ன? இப்ப பெரியப்பாவா? அத்தான்னா பெரியப்பாவா? சூப்பர். குவத்துல் இஸ்லாம் மசூதியை கட்டியவர் சூப்பர். யார் கட்டினா? குத்புதீன் ஐபக் கட்டினார். சூப்பர். 45 இந்தியாவிற்கு செங்கிஸ்கான் தலைமையிலான மங்கோலியர்களின் அச்சுறுத்தல் யாருடைய ஆட்சியில் ஏற்பட்டது? அத்தான்னா ஹஸ்பண்ட், அப்பா எல்லாத்தையும் போடுறீங்கப்பா. எஸ், ட்ரூ தான் சார். என்னதுப்பா அத்தான்னா? என்னதுப்பா அத்தான்னு? பொதுவா பாத்தீங்கன்னா தமிழ்ல ஹஸ்பண்ட்னு வரும். பட் அரபிக்ல நீங்க யூஸ் பண்றது அப்பாவா இல்ல பெரியப்பா சம்திங் என்ன யூஸ் பண்றீங்க? சூப்பர். இந்தியாவின் பழமையான மசூதி. ரைட்டா? பார்த்தோம் இல்லையா? செங்கிஸ்கான் தலைமையிலான அச்சுறுத்தல் யாருடைய காலத்தில் ஏற்பட்டது? இல்துமிஷ் காலத்தில்.
அடுத்து புகழ்பெற்ற பாரசீக கவிஞர் அமீர் குஸ்ருவை ஆதரித்தவர் யார்? இது எல்லாமே புக் பேக் கொஸ்டின், அதனாலதான் ரிப்பீட் ஆகுது. ஓகே, நான் வச்சுக்கோங்க. அப்பாவா? சபியா மேம் அப்பாவா? சூப்பர். அஜில் சொல்லிட்டாங்க. சூப்பர். அப்ப அப்பாவா தான் இருக்கும். அத்தானா அப்பா. ஓகே, சூப்பர். புகழ்பெற்ற பாரசீக கவிஞர் யார்? அமீர் குஸ்ரு. அமீர் குஸ்ருவை ஆதரித்தவர் யார்? அமீர் குஸ்ருவை ஆதரித்தவர் யார்? சூப்பர். நம்மளுடைய பால்பன் ஆட்சி காலத்துல இருந்திருப்பார். சூப்பர். 47. மம்லுக் அரச வம்சத்திற்கான அடிக்கலை நாட்டியவர் யார்? மம்லுக் அரச வம்சத்திற்கான அடிக்கல்லை நாட்டியவர் யார்? மம்லுக் அரச வம்சத்திற்கான அடிக்கலை நாட்டியவர் யார்? சூப்பர்ப்பா. யாரு? குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக். 48. குத்புதீன் தனது தலைநகரை எங்கிருந்து எங்கு மாற்றினார்? குத்புதீன் தனது தலைநகரை, சூப்பர். இது எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? அரேபிய சொல். ஓகே, அரேபியால பாத்தீங்கன்னா 2 வார்த்தை இருக்கும். அரேபியால அடிமை, அடிமைன்றது மம்லுக். அரேபியால அடிமைன்றது மம்லுக், ரைட்டா? அதே இது பாரசீகம் இருக்கும். பாரசீகத்தை பொறுத்தளவுக்கு அடிமைன்றது பண்டகன். இது மறந்துடாதீங்க. பாரசீகத்துல அடிமைக்கு பண்டகன், ரைட்டா? அரேபிக்ல மம்லுக்கு, பாரசீகத்துல பண்டகன். ஓகே, சூப்பர்ப்பா. அடுத்து இது பார்த்துட்டோமா? தலைநகரை எங்கிருந்து மாத்தினார்? லாகூர்ல இருந்து மாத்தினார். குதுப்மினாரின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தவர் யார்? நிறைவு செய்தவர் யாருப்பா? நிறைவு செய்தவர் யார்? சூப்பர். முடிச்சது யாரு? இல்துமிஸ், ரைட்டா? யாரு? இல்துமிஸ். 50. டெல்லிக்கு அருகே துக்லதாபாத் நகருக்கான அடிக்கலை நாட்டியவர் யார்? டெல்லிக்கு அருகே துக்லதாபாத் நகருக்கான அடிக்கலை நாட்டியவர் யார்? சூப்பர்பா. யாரு? துக்லதாபாத்ன்றப்ப கியாசுதீன் துக்ளக் தான். யாரு? கியாசுதீன் துக்ளக் தான். சூப்பர். அடுத்து 51. துக்ளக் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? சார் இப்பதான் வந்தேன், டெஸ்டே முடிய போது, இன்னும் ஒரு 15 கேள்விகள் தான் இருக்கு. டெஸ்டே முடிய போது, பரவாயில்ல, நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து பாத்துக்கோங்க, ரைட்டா? முடிஞ்ச பின்னாடி. சூப்பர். யாருப்பா அடிக்கல் நாட்டியது? யாருப்பா? சூப்பர். யாரு? கியாசுதீன் துக்ளக். அடுத்து 52. முகமது பின் துக்ளக் தலைநகரை டெல்லியிலிருந்து தெற்கே அமைந்திருந்த டேஷுக்கு மாற்றினார். முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து எங்கு மாற்றினார்? சூப்பர். எங்க மாற்றினார்? தேவகிரிக்கு மாற்றினார். எங்க மாற்றினார்? தேவகிரிக்கு மாற்றினார். 51. இது ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? இதோட முடிஞ்ச புக் பேக். அதற்கப்புறம் கூற்று ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இருக்கும்பா. குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக், ஐபக்கனுடைய மகன் ஆரம் ஷா. இல்துமிஷனுடைய மகன் ருக்ருதீன் ஃபெரோஷ். பால்பனுக்கு ஒரு கைகுபாத். கியாசுதீனுக்கு அலாவுதீன். அடுத்து பக்லூலுக்கு சிக்கந்தர். அப்ப 5 1 2 3 4 5 1 2 3 4 பி, ரைட்டா? 5 1 2 3 4 பி. சூப்பர். அடுத்து 54வது வினா பாருங்க. தவறான கூற்று எது எவைன்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? ஏதோ ஒண்ணு தவறு. பாஸ்ட் பாருங்க. வித்யா மேம் அப்படியா லேட் ஆயிருச்சா? கரெக்டா 9 மணிக்கு நீங்க லைவ் நோட்டிபிகேஷன் அதெல்லாம் வருதா இல்லையானா பாக்காதீங்க. 9ல இருந்து 9:09க்குலாம் உங்களுக்கு குரூப்ல வந்துடும், டெலிகிராம் வாட்ஸ்அப்ல வந்துடும், நீங்க யூடியூப்லயும் செக் பண்ணலாம். 9:05க்கு கரெக்டா நம்ம லைவ் ஆன் பண்ணிடுவோம், ரைட்டா? ஓகே. 1606 முகமது கோரியின் மரணத்திற்கு பின்னர் அவருடைய அடிமையான குத்புதீன் இந்தியாவிலிருந்து துருக்கிய பகுதிகளுக்கு தன்னை அரசனாக அறிவித்துக் கொண்டார். அடுத்து ரஷ்யா தனது ஆட்சிக்கு எதிராக சதி வேலை செய்வோரை பற்றியும் இடையூறு ஏற்படுத்தும் பற்றியும் செய்திகள் சேகரிக்க ஒற்றர்கள் துறை ஒன்றை நிறுவினார். ஒற்றர் நிறையை யார் கொண்டு வந்திருப்பார்? ஒற்றர் துறையை பால்பன் கொண்டு வந்திருப்பார், ரைட்டா? அடுத்து மங்கோலியரின் தாக்குதலிருந்து தனது நாட்டை பாதுகாக்க பால்பன் கோட்டைகளை கட்டினார். சரி. இப்ராஹிம் லோடி 1526 பாபரால் கொல்லப்பட்டார். கரெக்டா? கரெக்ட் தான். அப்போ ஒற்றர் யாரு? பால்பனால கொண்டு வரப்பட்டிருக்கும். தன்னுடைய ஆட்சிக்கு ஏதாவது களங்கம் வந்துடக்கூடாது, யாராவது துரோகம் பண்ணிடக்கூடாதுன்னு கொண்டு வந்திருப்பாரு. சூப்பர். 55. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், பட் இருந்தாலும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், ரைட்டா? நிறைய கொஸ்டின் பேசிக்கா கேட்கணும்னா இதை எடுத்துருவாங்க. எதுப்பா சரியான இணை பாருங்க. தேவகிரி. தேவகிரிக்கு யாதவர்கள். துவார சமுத்திரத்துக்கு ஹொய்சாலர்கள். வாராங்கல் காகதியர்கள். மதுரைக்கு பாண்டியர்கள். அப்ப இங்க பல்லவர்கள் இருக்கு. அப்ப தவறு. அப்ப ஆன்சர்னா அது இ மட்டும்தான். ஆன்சர்னா அது சி மட்டும்தான். சூப்பர், ரைட்டா? அடுத்து 56. மங்கோல். இது கூற்று இருக்கு, கூற்று காரணம் சரியா தவறுன்னு கேட்கிறாங்க. மங்கோலியருடன் பால்பன் சுமூகமான உறவை மேற்கொண்டார்.
செங்கிஸ்கானின் பேரனான மங்கோலிய அரசன் சட்லஜ் நதியை கடந்து மங்கோலியர் படையெடுத்து வரமாட்டார்கள் என உறுதி கூறியிருந்தார். எதுப்பா கரெக்ட்? எது கரெக்ட்? எது கரெக்ட்? சூப்பர். கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். இவர் வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. காரணமானது கூற்றுக்கான சரியான விளக்கமும் கூட. சூப்பர். 57வது வினா பாருங்க. கடைசி 2 கேள்விகள். குத்புதீன் இனங்காண முடியாத காய்ச்சலால், அதாவது இனங்காணாத காய்ச்சலால் வந்து மரணமடைந்தார். அடுத்து, ரஷ்யா திறமைமிக்க மன வலிமை கொண்ட போர் வீரர். ஐபக்கின் மறைவுக்கு பின்னர் அவரது மகன் இல்துமிஷின் துருக்கிய பிரபுக்களால் சுல்தானாக தேர்வு செய்யப்பட்டார். தக்கான விஷயங்களில் தலையிட கோரி பாமன் இளவரசர் விடுத்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள ஃபிரோஸ் ஷா மறுத்து விட்டார். இல்ல எது சரிப்பா? எது சரி? குத்புதீன் ஐபக் எப்படி இறந்தாரு? குத்புதீன் ஐபக் போலோ விளையாட்டின் போது இறந்தாருன்னு இருக்கும். அப்ப காய்ச்சலால இறக்கல, அது தவறு. அடுத்து, ரஷ்யா திறமை மிக்க ஒரு மன வலிமை கொண்ட போர் வீரரா இருந்தாரு, அரசியா இருந்தாங்க, கரெக்ட். அடுத்து, ஐபக்கின் மறைவுக்கு பின்னர் அவரது மகன் இல்துமிஷை வந்து இது பண்ணாங்களா? இல்ல. யாரு? இவர் வந்து மருமகன், ரைட்டா? அவர் வந்து மருமகன், அப்ப கிடையாது, ரைட்டா? சூப்பர். ஐபக்குடைய மகன் ஆரம் ஷா, ரைட்டா? சூப்பர். அப்ப இதுவும் கிடையாது, 3 தவறு. தக்கான விஷயங்கள்ல பாமன் இளவரசர் அடித்த விளைப்பை ஏற்றுக்கொள்ள ஃபிரோஸ் ஷா மறுத்து விட்டார். கரெக்டா? கரெக்ட் தான், ரைட்டா? அப்ப எது சார் கரெக்ட்? 2 மற்றும் 4 கரெக்ட். எது கரெக்ட்? 2 மற்றும் 4 என்பது கரெக்ட். சூப்பர்ப்பா. அடுத்து கடைசி வினான்றது பாருங்க. யார் எந்ததனுடைய ஆளுநர்ன்றது பாருங்க. இன்னைக்கு தேர்வு என்னப்பா டக்குன்னு முடிஞ்சு போயிருச்சு. துக்ரில் கான் வங்காள ஆளுநர், ஓகேவா? அலாவுதீன் காராவின் ஆளுநர், பக்லூல் சிர்கந்தின் ஆளுநர், ரஷ்யா ஜலாலுதீன் யாகுத் அடிமை. 3142 3142 என்னது ஆன்சர் பி. 3142 என்னது ஆன்சர் பி. அவ்வளவுதான், தேர்வே முடிஞ்சு போயிருச்சு. சீக்கிரமாவே முடிச்சிட்டோம் இன்னைக்கு தேர்வு. ஆல்ரெடி பார்த்ததுனால இன்னைக்கு கிளாஸா போட்டதுனால உங்களுக்கு ரொம்ப டக்குன்னு போயிருச்சோ? இல்லைன்னா நிறைய விஷயங்கள் தப்பா நடக்கும், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு கிளாஸ் போட்டனால எல்லாத்துக்கும் கரெக்டா போயிருச்சோ? எப்பவுமே அதான் 10:30 ஆகும் இல்லையா? இன்னைக்கு 9:45 முடிஞ்சிருச்சு. 25 கொஸ்டின் நினைச்சேன், 58 தான் இருக்கு, அதுக்கு மேல இல்ல பாருங்க. சூப்பர். அப்ப இவ்வளவுதான் கொஸ்டின் இருக்கு, கொஸ்டின் கம்மி. ஆமா ஆமா ஆமா, தேர்வு அவ்வளவுதான், முடிந்து விட்டது தேர்வு. கண்டிப்பா உங்களுக்கு வீடியோவும் ரொம்ப பயனுள்ள வகையில இருந்திருக்கும், கிளாஸும் இருந்திருக்கும், டெஸ்டும் இருந்திருக்கும், ரைட்டா? இன்னையோட 7th புத்தகத்தை டெல்லி சுல்தானை இனிமே டவுட்டே வரக்கூடாது, ரைட்டா? டெல்லி சுல்தான் இனிமே டவுட்டே வரக்கூடாது. அடுத்து நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 11th இருக்குமா ஷெட்யூல் பாத்துக்கோங்க. நாளைக்கு இனிமே எந்த டெஸ்ட் ஜிஎஸ்ல போட்டாலும் அதற்கான வீடியோ வந்துடும், ரைட்டா? புதுசா படிக்கிறவங்க ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா 1/2 மணி நேரத்துக்குள்ளதான் வீடியோவே இருக்கும். 100 கொஸ்டின் 1/2 மணி நேரத்துக்குள்ள முடிச்சிருவோம். அப்ப வீடியோ பாக்குறது மூலமா ரிவிஷன் ஆயிரும். புதுசா படிக்கிறவங்க என்ன பண்ணுங்க, கிட்டத்தட்ட அதை எடுத்து இது பண்ணுங்க, லைக் வந்து அதை எடுத்து புதுசா வந்து புக்கை வச்சு படிச்சுக்கோங்க, ரைட்டாப்பா? சூப்பர், கங்க்ராட்ஸ் சார். Started with 172, end with 156 aspirants. ஓகே ஃபைன். கேள்வி ஆமா குறைந்த அளவு இருக்கு, ஆமா, ரைட்டா? சரி, ரைட். இதோட தேர்வு முடிச்சுக்கலாமா? இன்னைக்கு வந்து என்ன பண்ணிட்டோம், தமிழ் டெஸ்ட்டையும் முடிச்சிட்டோம், ஜிஎஸ் டெஸ்ட்டையும் முடிச்சிட்டோம், ஓகேவா? அதுல தமிழ் டெஸ்ட்டுக்கு நீங்களே படிச்சுக்கோங்கன்னு சொல்லிருந்து, ஜிஎஸ்க்கு நம்ம குரூப் 1க்காக என்ன பண்ணலாம், இதை கன்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். வீடியோவா வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி வீடியோவும் போட்டுட்டோம், டெஸ்ட்டையும் முடிச்சிட்டோம், ரைட்டா? சூப்பர். ஹிஸ்ட்ரினா பயந்து ஓடுன கிளாஸ் வெரி யூஸ்ஃபுல் சார். தேங்க்யூ மாயக்கண்ணன், ரைட்டா? சூப்பர், ரைட்டா? இனிமேல் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. எப்பயும் போல நீங்க உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது வீடியோ முடிஞ்சோன்னா லைக் பண்ணிட்டு 58க்கு எத்தனை போட்டீங்கன்றத மறக்காம போட்டுட்டு போயிருங்க, ரைட்டா? இதோட இந்த செஷனை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.